நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் தட்டாங்குளம் செல்லப்பாண்டி எண்ணெய் வயலுக்கு வந்திருக்கோம். இந்த விவசாயி வந்து தொடர்ச்சியா நம்மளுடைய லிங்கா கெமிக்கல் பயன்படுத்தாத பொருட்களே இல்லை, எல்லா பொருட்களுமே பயன்படுத்துவாரு. இந்த விவசாயியோட ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கீரை வகைகளே நிறைய பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் பாலக்கீரை போட்டிருக்காரு, அங்கிட்டு அரைக்கீரை போட்டிருக்காரு, அங்கிட்டு பொன்னாங்கண்ணி போட்டிருக்காரு, இந்த பக்கம் தண்டங்கீரை போட்டிருக்காரு, இந்த பக்கம் அகத்தி வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தொடர்ச்சியா வந்து மற்ற விவசாயிகள் கீரை போடுறதுக்கும் நம்ம அண்ணனுடைய கீரை போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அன்னை வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள், அதாவது நம்ம நம்ம கம்பெனியில லிங்காவில் தயாரிக்கிற இரண்டாம் நிலை சத்துக்களை வந்து நிறைய பயன்படுத்துறாரு. தொடர்ச்சியா வந்து மற்ற இப்ப உங்களுக்கே தெரியும், முதல்நிலை சத்துக்கள் போக இரண்டாம் நிலை சத்துக்கள் போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து எல்லா விவசாயிகள் வந்துட்டோம். முதல்ல இரண்டாம் நிலை சத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். நம்ம லிங்கால வந்து 3 பேர்ல வந்து வருது. அவர் அன்னை போட்டு இங்க போட்டுக்காரு பாருங்க. இந்த சாக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரியா பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். நம்மகிட்ட வந்து அக்ரியா பிளஸ், ஆர்டிசல் பிளஸ், பாக்கியா அப்படின்ற 3 பேர்ல வந்து வருது. இந்த எண்ணெய் எப்போ உரம் வாங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் அமோனியம் சல்பேட்டு அப்படி வாங்கும்போது வந்து சிஎம்எஸ் வாங்காம பண்ணதே இல்லை. இந்த சிஎம்எஸோட பயன்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாம் நிலை நம்ம முதல் நிலை சத்துக்கள் போடும்போது இரண்டாம் நிலை சத்துக்கள், முதல் நிலை சத்துக்கள் வந்து ஒரு 10 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு 3 கிலோ அவசியம் வந்து கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும் கால்சியம் என்ன வேலை செய்யும், மெக்னீசியம், சல்ஃபர் என்ன வேலை செய்யும் சொல்லி. மெக்னீசியம் இல்லை எந்த பயிரிலையுமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பச்சையத்தை வந்து அதிகமா கொடுக்காது. என்ன காரணம்னு சொன்னா, மெக்னீசியம் கொடுக்கும்போது தலைச்சத்து உரிய பச்சையங்கள் வேற, மெக்னீசியத்தின் மூலியமா வர்ற பச்சையங்கள் வந்து வேற. அதே மாதிரி கால்சியம் அதிகமா கொடுக்கும்போது இந்த தண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தடிமனாகி ஈஸியா வந்து அறுவடைக்கு வந்து வந்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இதுல இருக்கிறதுனால எந்த பயிர்களுமே சோடை இல்லாம தொடர்ச்சியா வந்துருது. அன்னை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்மளுடைய அக்ரியா பிளஸ் வந்து பயன்படுத்துறாரு.